நாள் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வாங்க எப்படி சூப்பராக செய்யணும்னு பார்த்துலாமா? வாங்க எப்படி சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி செய்யணும்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, மாவு கோதுமை மாவு ஆசீர்வாத் மாவாக இருந்தாலும் ஓகே, இல்லை எனி பிராண்ட் ஓகேவா, எந்த கம்பெனி இருந்தாலும் அது உங்கள் விருப்பம் தான். ரேஷன் கடை கோதுமை மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இதே நான் சொல்கிற இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம ஆல்ரெடி ரேஷன் கடை கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் ஓகேவா. கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கூடவும் செய்யாதீங்க, குறைக்கவும் செய்யாதீங்க ஓகேவா. எந்த கப்பில் வேணால் அளந்துக்கலாம். ஒரு கப் மட்டும் மாவு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து என்ன செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க. ஜீனி இருக்குல்ல, ஜீனி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஜீனி எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வந்து செய்யக்கூடிய சப்பாத்தி லைட்டாக ப்ரௌன் கலராக வரதுக்காக சேர்க்குறோம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக சேர்க்குறோம். நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறது கிடையாதுங்க. மாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சுடுதண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பிசையணும். எப்படின்னா, கரெக்டாக 1/2 கப்பு தான் இருக்கணும் தண்ணி ஓகேவா. அப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு மெஷர் பண்ண கஷ்டமாக இருக்குனாக்கா, நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கோதுமை மாவை 2 கப்பாக எடுத்துக்கோங்க. 2 கப்பாக எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் கை விட்டுலாம் பிசையக்கூடாது, கை சுற்றும் இல்லையா. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு கலந்து விட்டால் மட்டும் போதும். இந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடும் மாவு. தண்ணி கூடவும் செய்யாது, உங்களுக்கு குறையவும் செய்யாது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ இது என்ன செய்றீங்கன்னா, ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. எதுக்காகனா, அது சூடு ஆறுறதுக்காக தான். அடுத்ததான் நல்லா கையால் என்ன செய்றீங்க, இந்த மாதிரி 2 செகண்ட் கழிச்சிட்டு நம்ம லைட்டாக கையால் எடுத்து இப்படி லைட்டாக பிசைஞ்சு கொடுங்க. ரொம்பலாம் போட்டு அழுத்தி பிசைஞ்சு போட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இடின்னு இடிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க. நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணி மட்டும் ஊற்றி பிசைங்க. நம்ம சப்பாத்தி வேறு லெவல் சாஃப்டாக இருக்குங்க. அதே அளவு ஓகேவா. 1 கப்பு மாவுனா 1/2 கப்பு சுடுதண்ணி, இதுதாங்க மெஷர்மெண்ட். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து சாஃப்டாக மாவு கிடச்சிரும். இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, எலுமிச்சை பழம் சைஸ்லையோ இல்லைனா உருளைக்கிழங்கு சைஸ்லேயே உருட்டிக்கோங்க சரியா. இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துட்டிங்கனாக்கா நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடும். இதை என்ன செய்யக்கூடாது, அப்படியே வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா காஞ்சி வரும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தேய்க்கணுங்க. இது நான் சொல்கிற டிப்ஸ் தான் உங்களுக்கு. நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. நம்ம வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து மாவை பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப மாவை அழுத்தம் கொடுத்து பிசையவும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு பாருங்கள், நல்லா சப்பாத்தி மெல்லிஸாக இருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நம்ம அடுத்த உருண்டையும் எடுத்து அதே போல் மாவு நிறைய போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டிப்ஸை பார்த்துடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம், மாவு வந்து கரெக்டாக 1 கப்பு தான் அளக்கணும் ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற டிப்ஸ். எதுக்காகனாக்கா, அப்போ தான் நமக்கு வந்து தண்ணியுடைய அளவு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது சரிங்களா. 2வது வந்து நம்ம லைட்டாக சக்கரை சேர்த்துருக்கோம். சக்கரை சேர்த்துக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து லைட்டாக நமக்கு வந்து சப்பாத்தி ப்ரௌன் கலராக வரும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லைட்டாக வந்து ஜீனி சேர்த்தோம். அடுத்து நம்ம ஆயில் சேர்த்தோம் இல்லையா, நம்ம சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி கிடைக்கிறதுக்காக தான் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ நான் சப்பாத்தி வளர்க்குறேன் பாருங்கள், தன்னாக்குலேயே அப்படியே அழகாக ரொட்டேட் ஆகுது, பார்த்தா தெரியுது இல்லையா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம லெஃப்ட் ஹேண்டை ஃபஸ்ட்டு முன் பார்க்க இழுத்தணும். 2வது நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை மேலேருந்து கீழ் பார்க்க இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அழகாக நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்திக்கு வளர்க்கும் போது. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து மாவு பிசையும் போது கண்டிப்பாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து என்னாகும், சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததான் வந்து மாவை பிசைஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படியே வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்றுனா வளர்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அடுத்த டிப்ஸ் என்னன்னாக்கா, தோசைக்கல் நல்லா சூடு வரணும். நம்ம லைட்டாக தண்ணி ஒரு ட்ராப் போட்டோம்னா அது நல்லா டக்குன்னு 1 நிமிஷத்தில் அது ஆவியாகி போயிடும். அந்த அளவுக்கு நல்லா சூடு வந்த பிறகு தான் என்ன செய்யணும், நம்ம வந்து வளர்த்து வச்சு சப்பாத்தியை உள்ளே வந்து போடணும் ஓகேங்களா. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல, சப்பாத்தி வெந்த பிறகு எடுத்து வைப்போம் இல்லையா, அது வந்து நல்லா மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணுற பாத்திரமா இருக்கணும். ஹாட் பாக்ஸ் அப்படின்னா இட்லி பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது ஓகேங்களா. அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கணும், கீழே வந்து ஒரு துணியோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும், நம்ம வந்து சப்பாத்தி வேக வச்சு நம்ம எடுத்து உள்ளே போட்டதோட அதனுடைய ஆவி வந்து தண்ணி ஆகிரும்ல, ஆவி போயிட்டு தண்ணியாகி அந்த தண்ணி வந்து அதில் வடிஞ்சு நசன்னு பிசு இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து என்னென்னா, நம்ம சப்பாத்தியை எடுத்து உள்ளே வச்ச பிறகு அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா, வச்சுட்டு மேலே நம்ம வந்து ஒரு துணியை போட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு வந்து மேலே வந்து தண்ணி வடியாமல் இருக்கும் ஓகேங்களா. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப அருமையாக நமக்கு வந்து தயாராகிடுங்க. சப்பாத்தி நல்லா வளர்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 கையால் தட்டிக்கோங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே கீழே விழுந்துடும்.
இப்போ அடுத்ததான் வந்து ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஹாட் பாக்ஸோ இல்லைனா வந்து இட்லி பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அடியில் துணி போட்டுக்கோங்க. துணி போட்டுட்டு நல்லா கல் சூடு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி சப்பாத்தி இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்து நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அங்கே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த சப்பாத்தி உப்பிலாம் வராதுங்க, ஆனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 100% இல்லைங்க, 1000% நான் கேரண்டிங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தி எல்லாமே சூப்பர் சாஃப்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க, நான் இன்றைக்கி இது மாதிரி செஞ்ச சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க, ஆனால் சப்பாத்தி பத்தலை காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு 3 நாள் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த 3 நாள் நம்ம வீட்டில் சப்பாத்தி இருக்கவே செய்யாதுங்க, காலி ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன இதே பக்குவத்தில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.